முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் உள்ள அவரின் சாதனை விளக்க மியூசியத்தை மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் அவரின் சாதனை விளக்க புகைப்படங்கள் மற்றும் ஒலி காட்சிகளை உடனடியாக நிறுத்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில்தான் ஏற்கனவே இது தொடர்பாக அதிமுக தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் என்ன மாதிரியான ஒலி காட்சிகள் காண்பிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக செய்தி தொடர்பு துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகளின் ஒன்றான அந்த சாதனைகளை விளக்கக்கூடிய வகையில் அந்த அருங்காட்சியகத்தில் பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கலைஞரின் சாதனைகளை விளக்கக்கூடிய வகையிலும், அதே போன்று திமுக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு ஒலி காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அதிமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி.